முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். வணக்கம் கடகம் ராசி அன்பு நேயர்களே. பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் என்றாலே உலகம் தாங்கி நிற்கும் ஒரு மென்மையான மலை போல, வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு ஆழ்கடல். இவர்களின் மனம் அன்பால் கட்டப்பட்ட ஒரு கோவில். யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தால் தங்கள் துயரத்தை மறந்து அவர்களுக்காக கண்ணீர் சிந்திப்பவர்கள். குடும்பம் என்றால் உயிர், உறவுகள் என்றால் மூச்சு. தாயின் கருவை போலவே பாதுகாப்பாக இருப்பவர்கள். நண்பர்களையும் அப்படியே தங்களுக்குள் பாதுகாத்து கொள்வார்கள். இவர்களின் நினைவாற்றல் அற்புதம். பழைய சம்பவங்களையும் யார் எப்போது என்ன செய்தார்கள் என்பதையும் தெளிவாக நினைவில் வைத்திருப்பார்கள். இதனால் நல்லவர்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்றியுடன் இருப்பார்கள். தீங்கு செய்தவர்களை மறந்தாலும் பாடம் மற்றும் மறக்க மாட்டார்கள். கடகம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் அன்பால் நிரம்பும். அவர்களின் சிரிப்பு வீட்டை கோவிலாக்கும். அவர்களின் மௌனம் கூட கவிதை போல பேசும். கடகம் ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு தாமரை மலர் போல. களிமண்ணில் பிறந்தாலும் வாசனைகள் தெய்வீகம். இவர்கள் காதலில் விழுந்தால் முழுமையாக விழுவார்கள். நண்பனாக இருந்தால் உயிரை வைப்பார்கள். பெற்றோராக இருந்தால் தெய்வமாக மாறுவார்கள். தங்களை விட பிறரை முன்னிலைப்படுத்தும் இயல்பு இவர்களின் பிறவி குணம். பணம், பதவி, புகழ் இவற்றை காட்டிலும் என் குடும்பம் சிரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இவர்களை இயக்கும் சக்தி. துன்பத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்து கொண்டு மற்றவர்களை மகிழ்விப்பது இவர்களின் வித்தை. இதனால் உலகம் இவர்களை மென்மையானவர்களாக நினைத்தாலும் உண்மையில் இவர்கள் மனசுக்குள் இரும்பு கவசம் வைத்திருப்பவர்கள். தேவையான நேரத்தில் சிங்கம் போல எழுந்து நின்று தங்கள் குடும்பத்தையும் மரியாதைகளையும் காப்பாற்றுவார்கள். கடகம் ராசிக்காரர்கள் இல்லாமல் ஒரு குடும்பம் முழுமையடையாது. அவர்கள் இல்லாமல் ஒரு வீடு வீடாக இருக்காது. வெறும் சுவர் மட்டுமே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நடை ஒரு நீரோடை போல மெதுவாக ஓடும். ஆனால் தடை வந்தால் வழிமாற்றி கொண்டு முன்னேறும். வேலை, தொழில், படிப்பு என எதிலும் இவர்கள் நேர்மையும் பொறுப்பும் மிக முக்கியம். மேலதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள். காரணம் கொடுத்த பொறுப்பை உயிராக செய்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் உணர்ச்சி அதிகம் வெளிப்படுவதால் மனக்கவலை, சந்தேகம், தயக்கம் வரும். ஆனால் அதே உணர்ச்சி தான் இவர்களை மனிதர்களாக வைத்திருக்கிறது. பண விஷயத்தில் சிக்கனமும் சேமிப்பும் இவர்களுக்கு இயல்பாக வரும். எதிர்காலத்திற்கு இன்றே கவலைப்படுவது இவர்களின் தன்மை. வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் குடும்பத்தின் ஆதரவு இருந்தால் எந்த மலைகளையும் ஏறுவார்கள். அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்வார்கள். திடீரென உயரம் கிடைப்பதை விட நிலைத்த உயர்வு இவர்களுக்கு கிடைக்கும். வீட்டுமனை, சொத்து, வாகனம், குடும்ப சுகம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன் காண்பார்கள். குறிப்பாக பெண்கள் கடகம் ராசியாக இருந்தால் குடும்பத்தில் அவர்கள் சொல் சட்டமாக இருக்கும். ஆன்மீகம், தெய்வ நம்பிக்கை, தாய் வழி ஆசிர்வாதம் இவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் சாதாரண வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையாக மாறும். மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு தேவையான மனிதர்கள். அன்பை கற்றுக் கொடுக்க, பொறுப்பை காட்ட, உறவை மதிக்க சொல்ல. அதே போல கடகம் ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தால் அது சாதாரண ஈர்ப்பல்ல, அது ஒரு புனித உறுதி. இவர்களுக்கு காதல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது வாழ்க்கையின் அடித்தளம். காதலிக்கும் நபரை தங்கள் உலகமாக மாற்றிக்கொள்வார்கள். அவர்களின் சிறப்பு இவர்களின் சந்தோஷம், அவர்களின் கண்ணீர் இவர்களின் வேதனை. சின்ன கவனக்குறைவையும் பெரிதாக நினைத்து மனதில் சேமித்து வைப்பார்கள். அதனால்தான் இவர்களின் காதல் ஆழமானது, ஆனால் அதே சமயம் மென்மையானது. இவர்களுக்கு அன்பு காட்டினால் அதை 1000 மடங்கு திருப்பி கொடுப்பார்கள். ஆனால் நம்பிக்கை குலைந்தால் மீண்டும் அந்த நம்பிக்கையை கட்டுவது கடலிலிருந்து மணல் எடுப்பது போல கடினம். இவர்களின் காதல் ஒரு தாயின் மடியில் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு போல இருக்கும். திருமணத்தில் கடகம் ராசிக்காரர்கள் கணவன் அல்லது மனைவி மட்டுமல்ல, ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு நண்பன், ஒரு காவலன் எல்லாம் சேர்ந்த வடிவம். குடும்பம் நடத்துவதில் இவர்களுக்கு தனித்திறமை. வீட்டை கோவிலாக்குவார்கள். குழந்தைகளை தெய்வமாக வளர்ப்பார்கள். வாழ்க்கை துணையின் மனநிலையை முகத்தை பார்த்தே புரிந்து கொள்வார்கள். சில நேரங்களில் அதிக உரிமை காட்டுவார்கள். அதுவே சில சமயம் சண்டைக்கு காரணமாகும். ஆனால் சண்டை முடிந்தவுடன் முதலில் சமாதானம் பேச வருவோரும் இவர்களே. இவர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே உறுதியான அடித்தளம் இருக்கும். காலம் செல்ல செல்ல இவர்களின் உறவு வைரம் போல வலுப்படும். கடகம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் சும்மா வேலை செய்யும் ஊழியர் அல்ல, நிறுவனத்தின் ஆதாரம். கொடுத்த பொறுப்பை உயிரை போல நினைப்பவர்கள். மருத்துவம், கல்வி, சமையல், ஹோட்டல், வீட்டுமனை, கட்டிடம், வங்கி, கணக்கு, அரசு வேலை போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள். காரணம், வேலை முடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டார்கள். சில சமயம் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதால் வாய்ப்புகளை தள்ளி வைப்பார்கள். ஆனால் ஒருமுறை முடிவு எடுத்தால் அந்த வேலையை ராஜா போல செய்து முடிப்பார்கள். மெதுவாக உயர்வார்கள். ஆனால் ஒருமுறை உயர்ந்தால் அந்த இடத்தில் நிலைத்து நிற்பார்கள்.
பண விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் சேமிப்பாளர்கள். இன்று இருக்கிறதை மட்டும் நினைக்க மாட்டார்கள், நாளை எப்படி இருக்கும் என்று திட்டமிடுவார்கள். சின்ன சின்ன தொகையை கூட வீணாக்க மாட்டார்கள். வீட்டு மனை, நிலம், வீடு, வாகனம் போன்ற நிலையான சொத்துக்கள் இவர்களிடம் சேரும் யோகம் உண்டு. சில நேரங்களில் குடும்பத்திற்காக தங்கள் பணத்தை முழுமையாக செலவழிப்பார்கள். இதனால் சில காலம் கஷ்டம் வரும், ஆனால் அந்த தியாகம் பின்னால் பெரிய பலனாக மாறும். பணம் இவர்களிடம் தங்கி இருக்காது என்று தோன்றினாலும் வாழ்க்கையின் இறுதியில் பார்க்கும் போது எல்லாம் சேர்ந்திருக்கிறது என்று உணர்வார்கள். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு தாய் தெய்வத்தின் ஆசீர்வாதம் மிக முக்கியம். திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவது நல்லது. அம்மன் கோவிலில் தீபம் ஏற்றுவது மன அமைதிகளை தரும். பசு, ஏழை, முதியோர் ஆகியோருக்கு உணவு வழங்குவது அதிர்ஷ்டத்தை உயர்த்தும். வீட்டில் துளசி, வேப்பிலை வளர்ப்பது நல்ல சக்திகளை ஈர்க்கும். அதாவது கடகராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அம்மாவை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மனமில்லாத குழந்தைகள் இவர்கள். பிறர் கஷ்டப்படுவதை பார்த்தால் உடனே அழுவார்கள். படிப்பில் மெதுவாக இருந்தாலும் நினைவாற்றல் அதிகம். ஆசிரியர்களிடம் மரியாதை, நண்பர்களிடம் அன்பு. இவர்கள் அடிக்கடி பயப்படுவார்கள். அதனால் கடுமையாக வளர்க்காமல் அன்போடு வழி நடத்தினால் வாழ்க்கையில் பெரிய உயரம் அடைவார்கள். இந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு பெற்றோரை மறக்காதவர்கள், தங்களை வளர்த்தவர்களை தெய்வமாக நினைப்பவர்கள். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது நேர்கோடு அல்ல, அது வளைந்து வளைந்து செல்லும் பாதை. இளமையில் கஷ்டம் அதிகம் இருக்கும், ஆனால் வயது கூட கூட வாழ்க்கை இனிமையாக மாறும். திடீர் அதிர்ஷ்டத்தை விட நிலைத்த ராஜயோகம் இவர்களுக்கு உண்டு. சொத்து, வீடு, நிலம், குடும்ப செல்வாக்கு போன்றவை மெதுவாக சேர்ந்து கொண்டே போகும். இவர் சாதாரண மனிதர் என்று நினைத்தவர்கள் ஒரு நாள் இவர் பெரியவர் என்று பேசும் நிலை வரும். தாய்வழி ஆசிர்வாதமும் பெண்களின் ஆசிர்வாதமும் இவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் வறுமை வாழ்க்கையே அரச வாழ்க்கையாக மாறும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு உடலை விட மனமே முக்கியம். மனம் கஷ்டப்பட்டால் உடலும் கஷ்டப்படும். வயிறு, மார்பு, தூக்கம், இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. அதிகம் யோசிப்பதால் நோய் வரும். இசை, தியானம், கடவுள் வழிபாடு இவர்களுக்கு மருந்து. தனியாக இருக்கும் போது பழைய நினைவுகளை நினைத்து கவலைப்படுவார்கள். அதனால் நண்பர்கள், குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் ஆரோக்கியம் கூடும். இயற்கையோடு நெருக்கமாக இருந்தால் இவர்களின் உடலும் மனமும் பலமாகும். ஏனென்றால் கடகம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா சிரமங்களும் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். தான தர்மங்களுக்கு உகந்த காலமாக இருக்கும். அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் சேருவது உங்களுக்கு நல்லதல்ல. மூத்தவர்களின் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் பிரச்சனைகள், குடைச்சல்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடகம் ராசியினர் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பதும் நல்லது. எல்லா விஷயத்திற்கும் பயப்பட தேவையில்லை. அஷ்டமத்தில் இருக்கும் கிரகங்கள் மன அழுத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தும். பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து தீபம் போடுவது நன்மைகளை தரும். இந்த மாதம் எப்போது வந்தாலும் மன வருத்தமோ கஷ்டங்களோ அவப்பெயரோ ஏற்படும் என்பதால் அனுமன் சாலிசா கேட்பது நல்லது. ராகு கேதுக்கு இந்த மாதத்தில் தீபம் ஏற்றுவது நன்மைகளை தரும். வாகனங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருப்பதும் நல்லது. குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. திடீர் பெயர், புகழ் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உள்ளது. தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் பழகுவதை தவிர்ப்பதும் நல்லது. யாரிடமும் தர்க்கம் செய்வது, வாக்குவாதம் செய்வது, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேப்பர் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நடக்கும். ஆலய வழிபாடுகள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் 80%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் இந்த நட்சத்திர மாற்றம் அவர்களின் நிதிநிலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடும். திட்டமிடப்படாத செயல்களால் வீண் செலவுகள் திடீரென அதிகரிக்கக்கூடும். இதனால் கவனமாக பட்ஜெட் திட்டமிடுவது அவசியம். அலுவலக வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக சில சதிகள் செய்யப்படலாம். எந்த ஒரு முக்கிய முடிவையும் தீர ஆலோசித்து அதற்கு பின் எடுப்பதும் நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பம் அல்லது நெருங்கிய உறவுகளுக்குள் சிறிய பதட்டங்கள் தோன்றக்கூடும். அமைதியாக கையாளப்படாவிட்டால் அது உறவுகளுக்குள் பிரிவுகள் ஏற்பட வழிவகுக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருக்கவும். அடுத்ததாக
குறிப்பாக கடகராசியை கொண்டவர்களின் ஜாதகத்தில் 7வது வீட்டில் சந்திரன் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதன் தாக்கம் அவர்களின் மன வலிமையை அதிகரிக்கிறது, துணிச்சலான முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது. செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கை உங்கள் பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்கிறது. முன்னர் செய்த முதலீடுகள் வெளியே போதுமான வருமானத்தை கொண்டு வர முடியும். பொருளாதார நிலை மேம்படும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். சமூகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளில் உங்கள் இருப்பு அவசியமாகும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும். சிறு தொழில் முனைவோருக்கு பெற்றோர் வழி ஆதரவும் உடன் பிறந்தவர்களின் ஊக்கமும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் கிரகங்களின் அணிவகுப்பு இருப்பதால் செலவுகள் கையை மீறி போகலாம். மாத தொடக்கத்தில் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகள் வரலாம். ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த மாதம் சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு நகர்வதால் பணப்புழக்கம் சீராகும். மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு லாப யோகம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் எதிர்பாராத நன்மைகளை வழங்கும். வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த பண சிக்கல்கள் முடிவுக்கு வரும். வேலையை மாற்ற நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை சந்திப்பார்கள். புதிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சில தனித்துவமான பழக்கங்கள் இருக்கும். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பொருட்களை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். பழைய புகைப்படங்கள், நினைவு பொருட்கள், கடிதங்கள் போன்றவற்றை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். கடந்த கால நினைவுகள் இவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் போல இருக்கும். குடும்ப விழாக்கள், பிறந்த நாள், திருமண நாள் போன்றவற்றை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள். இவர்கள் தனியாக இருந்தாலும் மனதுக்குள் குடும்பம், நண்பர்கள் பற்றிய நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் தான் இவர்களை நினைவுகளின் ராசி என்று கூட சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்களிடம் பலருக்கு தெரியாத ஒரு பெரிய கலை ஆற்றல் மறைந்திருக்கும். கவிதை எழுதுதல், பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல், சமையல் கலை, நடிப்பு, கதை சொல்லல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான திறமை இருக்கும். ஆனால் இந்த திறமைகளை வெளியில் காட்டுவதற்கு முன் அதிகமாக தயங்குவார்கள். ஒருமுறை தங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைத்தால் அது அவர்களின் தன்னம்பிக்கையை ஒரு பல மடங்கு உயர்த்தும். உணர்ச்சிகளை கலை வழியாக வெளிப்படுத்தும் போது அவர்களின் மனமும் மிகவும் லேசாகும். அதனால் கலைத்துறையில் சென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பெரிய உயரங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசிக்காரர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் ராசியுடன் இணைந்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். குறிப்பாக ரிஷபம், மீனம், விருச்சிகம் போன்ற ராசிகளுடன் இவர்களுக்கு மனதளவிலான பொருத்தம் அதிகமாக இருக்கும். இவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சியை புரிந்து கொண்டு வாழ்வார்கள். மேசம், சிம்மம் போன்ற தீ ராசிகளுடன் வாழும்போது ஆரம்பத்தில் சின்ன சின்ன மோதல்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவரின் குணத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த மோதல்கள் கூட வாழ்க்கைக்கு சுவையாக மாறும். முக்கியமானது கடகம் ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் துணை கிடைத்தால் அவர்கள் உலகத்தையே மறந்து குடும்ப வாழ்க்கையில் மூழ்கி விடுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி ஒரே நாளில் வராது. அது மெதுவாக சேர்ந்து வரும். 25 வயதுக்கு பிறகு வாழ்க்கை பாதை தெளிவாகும். 30 முதல் 40 வயதுக்குள் வேலை, வீடு, குடும்பம் என்ற மூன்றிலும் உறுதி உருவாகும். 40 வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரு நிலையான வடிவம் எடுக்கும். இவர்கள் சந்திக்கும் சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல, உருவாக்கவே வரும். ஒவ்வொரு சோதனையும் இவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்து வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனிதர்களாக மாற்றும். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைமுக பலம் என்னவென்றால் அவர்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள். வெளியில் தோற்றாலும் உள்ளுக்குள் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் சோர்ந்து நிற்கும் நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். அவர்களின் வெற்றி சத்தமாக இருக்காது, அமைதியாக நிலையாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் தளராத உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். இந்த மாதத்திற்கு பிறகு நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். தொழிலதிபர்களுக்கு தொழில் நிமித்தமான பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஆபீஸில் வேலைப்பளு இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பால் எதையும் சாதிப்பீர்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளே உங்களுக்கு மறைமுக லாபத்தை தருவார்கள். திருமண வாழ்வில் மகிழ்ச்சிகள் நிலவும். மாமியார் வழி உறவுகளால் சில சுப நிகழ்வுகள் நடக்கலாம். மாணவர்களுக்கு இது சவாலான காலம் என்பதால் கூடுதல் முயற்சி அவசியம். காதலில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கை வெளியில் சாமானியமாக தோன்றினாலும் உள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். காலையில் எழுந்ததும் இன்று எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்ற முதல் எண்ணம் தான் வரும். தங்களுக்காக அல்ல, வீட்டுக்காக, குடும்பத்திற்காக, சுற்றியிருப்பவர்களுக்காக
தனிமையாக வாழும் பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வேலைக்கு போனாலும் மனசு வீட்டிலேயே இருக்கும். வீட்டில் இருந்தாலும் வேலை பற்றிய பொறுப்பு மனசை விட்டு போகாது. சிறிய விஷயங்களையும் பெரிதாக யோசிப்பதால் இவர்களின் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் இயங்கும். ஆனாலும் ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இரவு வீட்டில் குடும்பத்தோடு உட்காரும் அந்த சில நிமிடங்கள் இவர்களுக்கு உலகமே. அந்த நேரத்தில் தான் இவர்களின் சோர்வு மறையும். அன்புதான் இவர்களின் சக்தி. கடகம் ராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். எல்லோரையும் உடனே நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை நம்பினால் உயிரையே கொடுப்பார்கள். நண்பன் துன்பத்தில் இருந்தால் தங்கள் சுகத்தை மறந்து உதவுவார்கள். அதனால் சிலர் இவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த அனுபவம் இவர்களை மேலும் எச்சரிக்கையாக மாற்றும். வெளிப்படையாக எதிரி இருப்பதை விட உள்ளுக்குள் பகை வைத்துக் கொண்டு சிரிப்பவர்கள் தான் இவர்களுக்கு அதிக பாதிப்பு வரும். ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் அல்ல, விலகி செல்லும் குணம் கொண்டவர்கள். தங்கள் அமைதியை கெடுத்தவர்களை வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கி விடுவார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி புரியும் ராசிகள் மிகவும் பொருத்தம். மீனம், விருச்சிகம் போன்ற ராசிகள் இவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடப்பதால் உறவு ஆழமாக இருக்கும். ரிஷபம், கன்னி போன்ற ராசிகளும் நிலையான வாழ்க்கை கொடுப்பார்கள். மேசம், தனுசு போன்ற அதிரடியான ராசிகளுடன் ஆரம்பத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கை நடை வேறுபாடுகள் காரணமாக சிக்கல்கள் வரும். மிதுனம், கும்பம் போன்ற சிந்தனையால் ஓடும் ராசிகளுடன் காரணம் கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி அதிகம் என்பதால் மனப்போராட்டம் அதிகரிக்கும். ஆனால் புரிந்து கொண்டு நடந்தால் எந்த ராசியுடனும் வாழ்க்கை நடத்த முடியும். அதுதான் கடகம் ராசியின் பெரிய பலம். கடகம் ராசிக்காரர்கள் மனிதர்களை கவனிக்கும் வேலைகளில் சிறப்பாக இருப்பார்கள். மருத்துவம், நர்சிங், சமூக சேவை, ஆசிரியர், சமையல், ஹோட்டல், வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், வங்கி கணக்கு, அரசு துறை போன்ற இடங்களில் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும். தனியாக தொழில் செய்தாலும் குடும்ப தொழிலில் சேர்ந்தாலும் பொறுப்புடன் நடத்துவார்கள். ஒரே இடத்தில் நீண்ட காலம் வேலை செய்வது இவர்களுக்கு பிடிக்கும். அடிக்கடி மாற்றம் பிடிக்காது. ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும். ஆனால் பொறுப்பும் நேர்மையும் காரணமாக மேலதிகாரிகள் இவர்களை உயர்த்தி கொள்வார்கள். இவர்களின் உயர்வு மெதுவாக நடக்கும். ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் அதிலிருந்து கீழே விழுவது அரிது. கடகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு பழைய ஆல்பம் போல. எல்லா நினைவுகளும் அதில் இருக்கும். நல்லது கெட்டதும் மறக்காமல் சேமித்து வைப்பார்கள். அதனால் மகிழ்ச்சியும் அதிகம், வேதனையும் அதிகம். யாராவது கடுமையாக பேசினால் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு பல நாட்கள் யோசிப்பார்கள். ஆனால் யாராவது அன்பாக பேசினால் அந்த ஒரு வார்த்தையே அவர்களை நாட்கள் முழுவதும் மகிழ வைக்கும். தனிமையில் அதிக நேரம் இருந்தால் பழைய நினைவுகள் மேலே வரும். அதனால் இசை, ஆன்மீகம், இயற்கை, குடும்பம் இவை இவர்களுக்கு மருந்து. அதேபோல் கடகம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மிகவும் ஆழமாக உணர்வார்கள். தோல்வி வந்தால் உடனே மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். முதலில் தங்களை பார்த்து நான் எங்கே தவறினேன் என்று கேள்வி கேட்பார்கள். இந்த சுய ஆய்வு அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறச் செய்கிறது. சில நேரங்களில் அதிகமாக மனம் உடைந்து சில நாட்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் புதிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கும். மீண்டும் எழும்போது முன்பை விட அதிக உறுதியுடன் எழும்பார்கள். இதுவே கடகம் ராசிக்காரர்களின் மறைந்த வலிமை. கடகம் ராசிக்காரர்களின் வெற்றியின் ரகசிய சத்தம் இல்லாத உழைப்பு. அவர்கள் தங்கள் சாதனைகளை விளம்பரம் செய்ய விரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கும் போது கூட அவர்கள் தங்கள் வேலைக்கு முழு மனதையும் கொடுப்பார்கள். இன்று கிடைக்கும் சிறிய முன்னேற்றமே நாளை பெரிய வெற்றியாக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். மேலும் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்களின் பொறுமை. மற்றவர்கள் சீக்கிரம் கைவிடும் இடத்தில் கடகம் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு முயற்சி செய்வார்கள். அந்த ஒரு முயற்சிதான் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்கவில்லை, அது ஒரு பயணம் என்றுதான் பார்க்கிறார்கள். அந்த பயணத்தில் சந்திக்கும் மனிதர்கள், அனுபவங்கள், நினைவுகள் இதுவே அவர்களின் செல்வம். அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு அன்பு பெற்றோம், எவ்வளவு அன்பு கொடுத்தோம் என்பதையே வெற்றியாக நினைப்பார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் இறுதியில் நிம்மதியும் திருப்தியும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை என்பது திடீரென கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல, அது மெதுவாக உருவாகும் அரச வாழ்க்கை. இவர்கள் இளமையில் சிரமம் பார்த்தாலும் வயது கூட கூட வாழ்க்கை நிலை உயர்ந்து கொண்டே போகும். இவன் எப்போதும் இப்படித்தான் இருப்பான் என்று நினைத்தவர்களே ஒரு காலத்தில் இவன் பெரிய இடத்திற்கு வந்துவிட்டான் என்று பேசும் நிலை உருவாகும். இவர்களின் ராஜயோகம் வேலை மூலம், சொத்து மூலம், குடும்ப ஆதரவால் அல்லது தாய்வழி ஆசீர்வாதத்தால் உருவாகும். அதிகாரம், பதவி, சமூக மரியாதை இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வராமல் ஒன்றாக வந்து சேரும். அதனால் கடகம் ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்கும். திடீரென வந்து மறையும் அதிர்ஷ்டம் போல இல்லாமல் அடித்தளம் போட்ட ராஜ்யம் போல இருக்கும்.
கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பொறுமை என்ற பெயரில் வேலை செய்யும். இவர்கள் செய்த நல்ல காரியங்கள், தியாகங்கள், குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் எல்லாமே ஒரு நாள் அவர்களுக்கே பெரிய பலனாக திரும்பி வரும். பல நேரங்களில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் வரலையே என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் கதவை தட்டும். வேலை உயர்வு, வருமான உயர்வு, கடன் குறைவு, மரியாதை அதிகரிப்பு இவை சேர்ந்து வரும்போது அவர்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கை மாறும். இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம். மெதுவாக ஆனால் உறுதியாக. கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது சொத்து மட்டுமல்ல, அது பாதுகாப்பு, மரியாதை, அடையாளம். அதனால் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிக வலிமையானது. இளம் வயதில் வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக சொந்த வீடு என்ற கனவு நிறைவேறும். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்காக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கைகளை முன்னே தள்ளும். சிலர் கடன் வாங்கி வீடு எடுப்பார்கள். ஆனால் அந்த கடன் காலத்தோடு குறைந்து வீடு முழுமையாக இவர்களுடையதாக மாறும். வீட்டின் மூலம் மரியாதை உயரும். உறவுகளின் நிலைமை வலுப்படும். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று அந்த உணர்வே இவர்களுக்கு ராஜ வாழ்க்கை போல தோன்றும். கடகம் ராசிக்காரர்களுக்கு கார் என்பது ஆடம்பரம் அல்ல, அது குடும்பத்தை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லும் ஒரு சாதனம். அதனால் கார் வாங்கும் யோகம் அவர்களுக்கு குடும்ப வளர்ச்சியோடு இணைந்து வரும். திருமணத்திற்கு பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு அல்லது வேலை உயர்ந்த பிறகு, கிடைத்த பிறகு இந்த காலங்களில் கார் யோகம் உருவாகும். ஆரம்பத்தில் பழைய கார் அல்லது சின்ன வாகனம் இருக்கும். பின்னர் நிலை உயர்ந்ததும் பெரிய கார் வாங்கும் நிலை வரும். கார் வாங்கிய பிறகு வாழ்க்கை வேகம் மாறும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சமூக மரியாதையும் கூடும். இதனால் கார் யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கமாக அமையும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு சொத்து வந்த பிறகு வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். நாளை என்ன ஆகும் என்ற பயம் குறையும். இதனால் மன அமைதியும் குடும்ப உறுதியும் உருவாகும். கடகம் ராசிக்காரர்களின் சொத்து யோகம் ஒரே நேரத்தில் வராமல் காலத்தோடு சேர்ந்து பெருகும் தன்மை கொண்டது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.